400 பாஜகவும் 370 பாஜகவும் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் 400 இடங்களை கைப்பற்றுவோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. சொல்லிக் கொள்ளட்டும், 370 இடங்களை பாஜக மட்டும் தனித்து கைப்பற்றும் என்றும் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. சொல்லிக் கொள்ளட்டும். இப்படி ஒருவர் சொல்லிக் கொள்வதை யாரும் தடுக்க முடியாது. உண்மையில் வெற்றி பெறப் போகிறவர்கள் யாரும் இப்படி சொல்ல மாட்டார்கள், வென்று காட்டுவார்கள். ஆனால் 400 என்றும் 370 என்றும் அவர் சொல்லிக் கொள்வதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, இப்படி சொல்லி தனது மனதை தானே தேற்றிக் கொள்கிறார். 2, 400 370 என்று சொல்லி பாஜக மீது ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள். தனது மனதுக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்வதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் 400 370 என்பது மாய பிம்பம் என்பதை அம்பலப்படுத்தியாக வேண்டும். கள நிலவரம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பதே உண்மையாகும் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. 2019 ஆண்டு 2வது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு அவரது போலியான பிம்பம் கிழிய தொடங்கிவிட்டதை பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் காட்டிக் கொடுத்து விட்டன என்று 2019 முதல் 2023 ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது. 2019 ஆண்டில் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மகாராஷ்டிராவில் ஆட்சி கலைப்பு, சிவசேனா உடைப்பு என்று கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது பாஜக. 2020 ஆண்டில் டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. பீகாரில் பாஜக கூட்டணியை நிதிஷ் முறித்து ஆர்ஜேடியுடன் ஆட்சியை அமைத்தார். பின்னர் அவர்களை விட்டு விலகி மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. 2021 ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, கேரள சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி. 2022 ஆண்டில் பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, ஹிமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி. 2023 ஆண்டில் கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி. இதுதான் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் நிலைமையாகும். எதை வைத்துக் கொண்டு 400 370 என்கிறார் மோடி என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. சிக்கிம், புதுச்சேரி, நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. அங்கு பாஜக கட்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவானதுதான். அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, அசாம், கோவா, உத்தரகாண்ட், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் 2019 ஆண்டு முதல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வென்றுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகியவை மட்டும்தான் பெரிய மாநிலங்களாகும். மற்றவை அனைத்தும் சிறிய மாநிலங்கள். பிறகு எப்படி 400 என்கிறார் பிரதமர் என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. பாஜகவின் கோட்டை என்று சொல்லப்படும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களை மொத்தமாக சேர்த்தாலே 160 நாடாளுமன்ற தொகுதிகள்தான். பிறகு எப்படி 400 என்கிறார் பிரதமர்? இன்றைக்கு இந்தியாவின் மிக முக்கியமான பெரிய மாநிலங்களை பாஜக அல்லாத கட்சிகள் தான் ஆள்கின்றன. தமிழ்நாடு, டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம், கர்நாடகா, ஒடிசா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை எதிர்க்கட்சிகள் தான் வைத்துள்ளது. பிறகு எப்படி 400 என்கிறார் பிரதமர்? எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களில் பாஜகவின் நிலை பரிதாபத்துக்குரியது என்பதை சொல்ல தேவையில்லை என முரசொலி விளக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகள், டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும், உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி, பீகாரில் ஆர்ஜேடி, காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லாவும் மெஹபூபா முக்தியும், ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சா ஆகிய பலமான மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்த மாநிலங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு 400 இடங்களை எப்படி பிடிக்க முடியும்? காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற அகில இந்திய கட்சிகள் இக்கூட்டணிக்குள் உள்ளன. கடந்த முறை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், கர்நாடகா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய 9 மாநிலங்களில் அதிகம் வாங்கியதால் பாஜக ஆட்சியில் அமர்ந்தது. 234 நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த 9 மாநிலங்களில் இருந்து பெற்றது பாஜக. இம்முறை
பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களும் கை கொடுக்காது என முரசொலி கூறியுள்ளது. மறுபடியும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தானுக்குத்தான் பாஜக அடங்க போகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை எதிர்கொள்ள வேண்டும். மற்ற 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக வென்றிருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் 10 லட்சம் பேர்தான். சத்தீஸ்கரில் 6 லட்சம் வாக்குகள் தான். மத்திய பிரதேசத்தில் 35 லட்சம் வாக்குகளை கூடுதலாக பாஜக பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு இருந்தால் இந்த வெற்றியை பாஜக பெற்றிருக்க முடியாது என முரசொலி விளக்கியுள்ளது. 2022 நடைபெற்ற குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகள் 1,67,957 மட்டுமே. பாஜகவுக்கு எதிராக நின்றவர்கள் வாங்கிய மொத்த வாக்குகள் 3,23,81,808 ஆகும். ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டது. 41 லட்சம் வாக்குகளை பெற்றது. 12.92% வாக்குகளை பெற்றது. காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இப்போது ஒரே அணியில் இருக்கின்றன. இவை எதுவும் தெரியாதவர்கள்தான் பிரதமர் சொல்வதற்கு தலையாட்ட முடியும். இது எல்லாம் பிரதமருக்கு தெரியும். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியை பற்றியே அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது.